முதலாவதாக திரு ஜீவா, ஆரம்பத்துல தமிழக மக்களுடைய நலனுக்காக தாவேகா எதுவும் செய்யல, ஸ்டிக்கர் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்திற்கு பெயர் மாற்றிட்டு இருக்காங்க, எதுவுமே பண்றதில்ல, அனைத்து கட்சி கூட்டணும் காவிரி விவகாரம் தொடர்பாக என்பதெல்லாம் சொல்லப்பட்டது. தற்போது தமிழக மக்களுக்காக தமிழர்களுக்காக தான் அவங்க ஒரு தமிழக எம்பிக்கள் கூட்டம், எல்லாரும் வாங்க கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சிக்கல்? காவிரி விவகாரம் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றத தாண்டி வேற என்ன சிக்கல் இருக்கிறது இதுல பங்கேற்கிறதுல? அதாவது ரொம்ப மேலோட்டமாக பார்த்தா ஒரு தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாடு அரசு முன்னெடுக்குது. இதில் ஏன் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக இவர்களெல்லாம் பங்கேற்கவில்லை அப்படிங்கிற கேள்வி ஒரு நியாயமாக தெரியும். ஆனால் இங்கே நுட்பமாக கவனிக்க வேண்டியது, இப்போது காவிரி பிரச்சனை போய்கிட்டுருக்கு. இப்போ இதில் காங்கிரஸ், விஜய், பாஜக 3 பேரையும் காப்பாற்றுகின்ற வேலை தான் இன்றைக்கி நடந்த கூட்டங்கிறது. இந்த கூட்டம்ங்கிறது எதுக்கு? இன்று நமக்கு டி சிவகுமார்கிட்ட தான் நமக்கு கோரிக்கை இருக்குது, பிரச்சனை இருக்குது. கோரிக்கை கிடையாது, கோரிக்கை நடுவர் மன்றத்தில் இருக்குது. சிவகுமார் பிரச்சனை செய்பவர், அது காங்கிரஸ் கட்சி, இங்கே அமைச்சரவையிலையும் இருக்குது. அப்போ காங்கிரஸுக்கும் காவிரி பிரச்சனை பெரிய தலைவலி. விஜயை பொறுத்தவரையும் நான் சட்ட ரீதியாக போராடுவேன் அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல அவர் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பரவாயில்லைங்க, எவ்வளோ நாள் நான் இறங்கி போய் பேசிக்கிறேன், அவர்கிட்ட எத்தனை தடவை வேணாலும் விட்டு கொடுக்க தயாருங்கிறார். 71 பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு ஏமாற்று வேலை. இந்திரா காந்தி காலத்திலேருந்தே அந்த ஏமாற்று வேலை. அதுதான் கலைஞர் மீது இன்றைக்கி வரைக்கும் விமர்சனம். நீங்கள் எதுக்கு வழக்க வாபஸ் பெற்றீங்க இந்திரா காந்தி பேச்சை கட்டுன்னு? அப்படியாக பேச்சுவார்த்தைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் யார் ஆட்சி வந்தாலும் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம். அதனால தான் நடுவர் மன்றங்கள் அமைக்கப்பட்டது, காவிரி ஒழுங்காற்று ஆணையம், இதெல்லாம் வச்சு இனி எதுவும் வேணாம், இவங்க அந்த நடுவர் மன்றம் தீர்ப்பாயங்கள் மூலமாக நமக்கு தண்ணி வரட்டுங்கிற மாதிரி நிலைக்கு நம்ம போராடி வந்திருக்கோம். அதை உடைக்கும் விதமாக விஜயை வச்சு பிஜேபி, காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது என்னன்னா மீண்டும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது. உடனே அந்த பேச்சுவார்த்தை நான் எதையும் இழந்து நான் போய் தமிழ்நாட்டுக்காக இருக்கேங்கிற மாதிரி இவர் ஏதோ பேசுறது. உடனே சிவகுமார் தம்பி நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை ஆயிரும்னு சொல்றது. அப்போ இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இன்றைக்கி தமிழ்நாட்டு விவசாயிகள் கோவப்படுறாங்க, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. எதிர்கட்சிகள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அப்படின்னு காவிரி டெல்டா பகுதியை விவசாயிகள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட முடியல. ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா எல்லாரும் அந்த வரலாறு பேசுவாங்க, தீர்ப்பாயங்கள் நடுவர் மன்றம் அமைஞ்சிருச்சு, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறது வேஸ்ட்டுன்னு. விஜய் பாருங்க, திருப்பி காங்கிரஸின் குரலை தான் எதிரொலிக்கிறார், சிவகுமாரின் குரலை எதிரொலிக்கிறார். அவர் தமிழர்களின் விவசாயிகளின் குரலை எதிரொலிக்கல. முதலமைச்சர் கர்நாடகா முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதுதான் சொல்லுது. பேச்சுவார்த்தைங்கிறது கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டம் நடத்தலன்றது அவருடைய குரலை எதிரொலிக்கிறதா எப்படி எடுத்துக்க? எந்த அனைத்து கட்சி கூட்டம்? அனைத்து கட்சி கூட்டம் தாவேகா அரசு கூட்டலங்கிறது டி.கே. சிவகுமாருடைய அவங்களுடைய விருப்பம் தானே. அங்க எல்லா கட்சியினரும் நிக்கிறாங்க. கவுடா கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், சித்தராமையா, டி சிவகுமாரா இருக்கட்டும், பாஜக, ஜெகதீஷ் ஷெட்டர், எடியூரப்பா யாராக இருந்தாலும் இந்த இடத்தில் கன்னடரா நிக்கிறாங்க. இங்க கட்சிகள்ங்கிற பேர்ல நம்ம தமிழர்கள் பிரிந்து இருக்கிறோம். இங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தலைங்கிறது டி சிவகுமாருக்கு தானே. இப்போ ஒரு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது எல்லாமே அதெல்லாம் போகும்ல. அங்க பாருங்க, இத்தனை பேருக்கு போய் தீர்மானம் போட்டிருக்காங்க, அங்க எல்லாரும் அந்த குரலை சொல்றாங்கன்னு. உங்களுக்கு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு விபிசிங்க அமையும் போதே அங்கே திமுக போட்ட அனைத்து கட்சி கூட்டமும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. அதில் ஜே அணி மட்டும் கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா தனியாக போய் ஆதரிச்சாங்க. நான் தனியாக போய் ஆதரவு கடன் கொடுக்குறேன், இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்க மாட்டேன்னாங்க. அதனால் அனைத்து கட்சி கூட்டங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். அங்கே முழுக்க ஒற்றுமையாக நிற்கும் போது இங்கே அனைத்து கட்சி கூட்டம் காவிரி பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு. காவிரி பிரச்சனையில ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல அப்படின்ற கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ச்சியாக அதை பத்தி கேட்போம். அதற்கு தீர்வு இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் இருப்பதுதானா? அது இப்போ இது 2வது பாயிண்ட். அது ஒன்று வரணும். இந்த மறுதொகுதி சீரமைப்பு ரொம்ப முக்கியமான பிரச்சனை, காவிரி பிரச்சனை மாதிரியே. இந்த மறுதொகுதி சீரமைப்பு மசோதா வந்தபோது எலெக்ஷன் டயத்தில் கூட ஓடி போய் அதை தோக்கடித்தது ஸ்டாலினும் மம்தா பானர்ஜியும் தான். இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழர்களுக்கு எதிரானது, தென்னிந்தியாவுக்கு எதிரானதுன்னு பிரச்சாரம் செய்தது, கருப்பு சட்டை போட்டது, கருப்பு கொடி எடுத்தது இன்றைய தமிழக அரசு. பவன் கல்யாண் கட்சியிலிருந்து கூட ஒரு எம்பி இங்கே அந்த தொகுதி மறுசீரமைப்பு மீட்டிங் நடத்தும் போது கலந்துக்கிட்டார். இப்படியாக கட்சி கடந்து கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர்களையும் ஒருங்கிணைத்து டெல்லிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது அன்றைய தமிழக அரசு. இப்படி சும்மா ஒரு எம்பியே இல்லாத ஒரு கட்சி எம்பிக்களை கொறடாவும் கட்சி தலைமையும் தாங்க தீர்மானிக்க போகுது யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத, எம்பிக்கள் கிடையாது. என்ன லாஜிக்குன்னு தெரியல. சரி, ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க, அவங்க நடத்துகிறாங்க எம்பிக்கள் கூட்டம்னு. நடத்த வேண்டியது கட்சி தலைவர்கள் கூட்டம் தான். இதில் கூட நீங்கள் அனைத்து கட்சி தலைவர்களை தான் கூப்பிடணும். தீர்மானிக்கிற இடத்துல கட்சி தலைமையை மீறி ஒரு எம்பி வாக்களிக்க முடியாது. வாக்களிச்சா அது கட்சி தாவல் தடை சட்டம். அதனால் ஏதோ நடத்தியிருக்காங்க. அங்கே ப்ராப்பராக தென்னிந்தியாவே திரட்டுனாங்க. அங்கே சீரியஸாக இந்த மசோதாங்கிறது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எல்லாருக்கும் எதிரானதுங்க, ஒரு வட இந்திய ஆதிக்கம் வந்துடும் சொல்லி
71 மக்கள் தொகை 2001 திரு ஜீவா இவ்வளவு கடுமையாக நம்ம தொகுதி மறுவரையை எதிர்த்திருக்கோம். ஆனா இன்றைக்கு திரு கனிமொழி பேசும்போது நியாயமான தொகுதி மறுவரை இருந்தா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்போ எதிர்க்கிறதுல இருந்து நியாயமான தொகுதி மறுவரை வரைக்கும் மாறுச்சு? இல்ல அதுதானே அவங்க தொடக்கத்திலிருந்து கோரிக்கை. தொகுதி மறுசீரமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று தானே அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 71 மக்கள் தொகை கணக்கெடுப்புனா குடும்ப கட்டுப்பாடை இந்திரா காந்தி அம்மையார் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு அவங்க அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம தமிழர்கள்லாம் அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணி 1, 2ன்னு குழந்தைகளை நிப்பாட்டிக்கிட்டோம். ஆனா உங்களுக்கு வட இந்தியாவில் அவங்க அதை கேட்கல, குழந்தைகளை அதிகரிச்சாங்க. அதனால இப்போ பிரச்சனை என்னன்னா குடும்ப கட்டுப்பாடு செய்து தமிழர்களுக்கு தண்டனை மாதிரி அமைஞ்சிருச்சு. அந்த கோரிக்கையில இன்னும் அவங்க உறுதியாக தானே இருக்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்பில் பண்ணக்கூடாது. மக்கள் தொகை அடிப்பில் பண்ணால் வட இந்தியாவுக்கு சீட் எக்கச்சக்கமாக போகும். நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். கவர்மெண்ட் சொன்னதை பேச்சை கேட்டு நம்ம கட்டுப்படுத்தணும். அங்கே அது குடும்ப கட்டுப்பாடையே நிறைவேற்றல அவங்க. அப்படி இருக்கும்போது 71 மக்கள் தொகை கணக்கெடுப்பா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்படிலாம் பகுத்தாய்ந்து அப்பயே திமுக எம்பிகள் எல்லாரும் பேசிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க அந்த குரலை வச்சு அனைத்து கட்சியினரையும் கூப்பிட்டு தென்னிந்தியா முழுக்க கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு டீலிமிட்டேஷன் இவ்வளோ பேசுகிற காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு என்ன பண்ணாங்க? வட இந்தியாவில் எத்தனை மீட்டிங் இப்படி நடத்தியிருக்கிறாங்க அவங்க. தமிழ்நாடு தான் அதை லீடு எடுத்துச்சு. தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சி அதை ஆதரிச்சிச்சு. வட இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சி டீலிமிட்டேஷன் குறித்து இதுவரை எந்த கருத்தும் பேசல. திமுகவோட நிலைப்பாடு தான் என்ன இந்த தொகுதி மறுவரையறையில? தொகுதி மறுசீரமைப்பு தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது, தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அந்த நிலைப்பாடு தான் அவங்க சொல்றாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஏங்க இவங்க தொகுதி மறுசீரமைப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்த போது விசில் சின்னம் போட்டு அவங்க கோலம் போட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்து கொண்டு இருந்தார்னா அவங்க தொகுதி பக்கம் போய் ஏதோ கோலம் போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த படம் கூட இப்போ வைரல் ஆகுது. உண்மையில் தொகுதி மறுசீரமைப்பு, தமிழ் உணர்வு, தமிழ்நாடு, மாநில சுயாட்சி, தென்னிந்தியா, வட இந்திய எதிர்ப்புங்கிற உண்மையான திராவிட இயக்க கொள்கை தாவேக்காவுக்கும் இருந்திருந்தால் அன்று நின்றுக்கணும். ஏன்னா அன்னைக்கு அவங்க தொகுதி மறுவரையறையில திமுகவோட கோரிக்கை என்ன மாற்றம் தேவைப்படுது திமுகவுக்கு? நியாயமான தொகுதி மறுவரையறை, நியாயமான மக்கள் தொகை அவங்க சொல்றாங்களா 50 விழுக்காடு சமமா எல்லாருக்கும் அங்கே அதிகரிக்கும். மக்கள் தொகை அடிப்பில்னா உத்தரப்பிரதேசத்துக்கு ஏகப்பட்டது இருக்கு. 50% எல்லாருக்கும் அப்படின்னா அவங்க இப்ப வைக்கிற மாதிரி 40னா 60 சீட் வரும் நமக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி. இப்ப காங்கிரஸ் உடைய வாதம் என்ன அப்படின்னா, இப்ப 2029 தேர்தல் வருது, நாங்க 50% எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கறோம்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு அவர்கள் ஒருவேளை மாற்றினால் அந்த கான்ஸ்டிடியூஷன் லா படி 81(2)A படி அவங்க அதுக்கு பிறகு மாற்றுறாங்க அப்படின்னா அப்ப பரவாயில்லையா திமுகவுக்கு? இல்ல அப்படிலாம் மாற்ற முடியாதுங்க. அவங்க நினைக்கிற மாதிரி இவங்க நினைக்கிற அப்ப தொகுதி மறுசீரமைப்பே வேண்டாம் என்பதுதான் காங்கிரசின் கொள்கையா? அப்படி ஒரு விஷயத்தை எந்த கட்சியுமே சொன்னது இல்லையே. தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற கான்செப்டே வேணான்னு யாரும் சொன்னதில்லை. இவர்கள் செய்வது எல்லாமே வட இந்தியாவுக்கு சார்பாக இருக்குங்கிற குரல் தான் அன்றிலிருந்து இன்று வரையும் வந்தது. அதைத்தான் அவங்க வலியுறுத்தினாங்க. நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லா மாநில மக்களுக்கும் சமமாக நீங்கள் பண்ணணும். மக்கள் தொகை அடிப்பில்னா இயல்பாகவே நம்மளை விட பல மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஊபி மாப்பிக்கு பெரிய லெவலில் இடங்கள் கிடைக்கக்கூடிய ஆபத்து வந்துடும். அப்போ நமக்கு நம்ம மக்கள் தொகை அடிப்பில் தான் ஏறுங்கிறப்ப பெருசாக நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்போ இப்போ இருப்பதே அப்படியே இதே அளவு அப்படியே நீடிக்கணும்னா நமக்கு அதே 50% எல்லா மாநிலத்துக்கும் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறது தான் கோரிக்கை. அப்படி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம்னு தான் அவங்க சொல்றாங்க. பேசுவோம். 81(2)A படி அது அர்த்தமற்றதுன்னு தான் சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம்.